அண்ணன் தம்பியா பழகிட்டு இருந்த ட்ரம்ப்பும், எலான் மாஸ்க்கும் இப்ப சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. எலக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டாஜ்ன்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு எலான் மஸ்க் தான் வந்து தலைவரா இருந்தாரு. அந்த டாஜோட வேலையே என்னன்னா, அமெரிக்கா வந்து எதுலலாம் வந்து தேவையில்லாம ஃபண்ட்ஸ் செலவு பண்றாங்களோ, அதெல்லாம் வந்து கட் பண்ணணும் அப்படின்ற மாரி ஆரம்பிச்சாங்க. அது நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் தான் அந்த டாஜ் ஆர்கனைசேஷன் இருக்கும். டைமும் முடிஞ்சிச்சு. எலான் மாஸ்க்கும் ரீசென்ட்டா வந்து ஒரு பேட்டிலாம் குடுத்திருந்தாரு. என்னோட டைம் வந்து ஓவல் ஆஃபீஸ்ல முடிஞ்சிச்சு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே பார்த்தா ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்ட்டா வந்து இறங்க ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த பட்ஜெட் பில்லுன்னு சொல்றாங்க. எலான் மாஸ்க் என்ன சொல்றாரு, இந்த பில்ல வந்து எனக்கு கண்ல காட்டவே இல்ல. காங்கிரஸ்ல வந்து இத ஓட்டு போடக்கூடாது. இந்த பில்ல வரவிடக்கூடாது அப்படின்ற மாரி சொல்றாரு. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, டெஸ்லாக்கும் ஸ்பேஸ் எக்ஸுக்கும் கொடுக்குற நம்ம சலுகைகளை கட் பண்ணாலே நிறைய காசு கட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவரும் திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எலான் மாஸ்க் ரொம்ப ஃபர்ஸ்ட்ரேட் ஆயிட்டு, நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சது காரணமே நான் தான். நான் இல்லைன்னா இந்நேரம் நீங்க தோத்துருப்பீங்க. டெமோக்ராட்டிக் பார்ட்டி வின் பண்ணியிருப்பாங்க. காங்கிரஸ்ல உங்களுக்கு ஆதரவு கிடைச்சிருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு படி மேல போயிட்டு, இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டன் கேஸ்ல வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சம்மந்தம் இருக்கு. அதனால தான் அந்த ஃபைல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ண மாட்றாங்க. அந்த ஃபைல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணா டொனால்ட் ட்ரம்ப்லாம் வந்து பதவி விலகுற மாரி வந்துரும் அப்படின்ற மாரி பயங்கரமா ட்வீட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் எக்ஸ்ல வந்து ஒரு போலும் போட்டிருக்காரு. இந்த மாரி நான் ஒரு புது பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற மாரி இதுக்கு வோட் பண்ணுங்க அப்படின்ற மாரி அவரு பயங்கரமா பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இந்த ஃபைட் ஆரம்பிச்சதுலேருந்து டெஸ்லா ஸ்டாக்ஸ்லாம் வந்து பயங்கரமா இறங்க ஆரம்பிச்சுச்சு. ஒரே நாள்ல வந்து 15% இறங்கி 1 ட்ரில்லியனா இருந்த கம்பெனி வந்து இப்ப 900 பில்லியன் கிட்ட வந்துச்சு. இந்த விஷயத்துல எலான் மஸ்க் பண்ணது கரெக்ட்டா? இல்ல ட்ரம்ப் பண்ணது கரெக்ட்டான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.